பிஜிடிஆர்பி 2011-12 கேட்கப்பட்ட வினாக்கள். விச் மீடியா இஸ் சூட்டபிள் ஃபார் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்? தொலைதூர கல்விக்கான பொருத்தமான ஊடகம் எது? ஆப்ஷன் ஏ போஸ்டல் அஞ்சல், ஆப்ஷன் பி ரேடியோ வானொலி, ஆப்ஷன் சி டெலிவிஷன் தொலைக்காட்சி, ஆப்ஷன் டி நியூஸ் பேப்பர் பத்திரிகை. சரியான விடை என்ன அப்படின்னா, இவை அனைத்தும் சரியானது. போஸ்டலு, ரேடியோ, டெலிவிஷன், நியூஸ் பேப்பர். சில சமயங்களில் தொலைதூர கல்விக்கு மிக பழமையான ஊடகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்திரிகை சரியானது, நியூஸ் பேப்பர். தென் தி புக் எஜுகேஷன் ஆஃப் மேன் இஸ் ரிட்டன் பை. எஜுகேஷன் ஆஃப் மேன் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ ஜான் டூயி, ஆப்ஷன் பி மரியா மாண்டிச்சோரி, ஆப்ஷன் சி ப்ரோபெல், ஆப்ஷன் டி காந்தி. சரியான ஆன்சரு சி ப்ரோபெல். ப்ரோபெல் தான் இயற்கையின் மூலம் கற்றல் மற்றும் விளையாட்டின் மூலம் கற்றல் என்கின்ற உயரிய சிந்தனையோடு எஜுகேஷன் ஆஃப் மேன் என்ற ஒரு நூலை எழுதியவர். Then, Open University was started in England on. திறந்தநிலை பல்கலைக்கழகம் இங்கிலாந்தில் ஆரம்பித்த ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1979, பி 1969, சி 1981, டி 1982. உலக அளவில் முதல்ல திறந்தநிலை பல்கலைக்கழகம் துவங்கப்பட்ட நாடு இங்கிலாந்து. அதனால தான் அந்த இடத்துல இருந்து நமக்கு வினாக்கள் கேட்டிருக்கு. நம்ம இந்தியாவில் முதல்ல திறந்தநிலை பல்கலைக்கழகம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். அதுதான் ஆந்திர பிரதேசத்தில் தான் முதல்ல திறந்தநிலை பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது. அதனால் இதுக்கு சரியான விடை 1969, 1969. தென் மொபைல் ஸ்கூல் வாஸ் ஃபஸ்ட் ரெக்கமெண்டட் பை. நடமாடும் பள்ளியை முதலில் பரிந்துரை செய்தவர் ஆப்ஷன் ஏ மெக்டொனால்டு, ஆப்ஷன் பி இவான், ஆப்ஷன் சி நீல், ஆப்ஷன் டி பார்க்கர். சரியான ஆன்சரு மெக்டொனால்டு. மெக்டொனால்டு என்பவர் தான் நடமாடும் பள்ளியை குறிப்பிட்டார். இவான் என்பவர் ஆக்குநிலை நிறுத்த, இவான் பாவ்லோ ஆக்குநிலை நிறுத்த கற்றலை குறிப்பிட்டவர். ஏஎஸ் நீல் சம்மர் ஹில் கோடைமலை பள்ளியை உருவாக்கியவர். பார்க்கரு அவருடைய பெயரிலே பார்க்கர் பள்ளி ஏற்படுத்தப்பட்டது. தென் ஹூ ஷெட் எஜுகேஷன் இஸ் ரிலேட்டட் டு லைஃப். கல்வி என்பது வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்றவர் யார்? ஆப்ஷன் ஏ காந்திஜி, ஆப்ஷன் பி நேரு, ஆப்ஷன் சி தாகூர், ஆப்ஷன் டி ரசல். சரியான ஆன்சர் காந்திஜி. ஏன்னா காந்திஜி வார்தா மாநாட்டில் பேசிக் எஜுகேஷன், ஆதார அல்லது அடிப்படை கல்வியை குறிப்பிட்டவர். அவர்தான் கல்வி என்பது வாழ்க்கையோடு இணைந்ததாக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். How many chromosomes are there in human body? மனித உடலில் எத்தனை குரோமோசோம்கள் உள்ளன? யூஸ்வலாக மனிதனுடைய உடலை பொறுத்தளவு பல மில்லியன் செல்களால் ஆனது, அல்லது எண்ணிலடங்கா செல்லு. ஒவ்வொரு செல்லிலும் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கும். அது எண்ணிக்கையில் பார்க்கும்போது 46. அப்போ சரியான ஆன்சரு ஆப்ஷன் சி 46. சில சமயங்களில் இணைகளில் கொடுத்தாங்கன்னா 23 இணை குரோமோசோம்கள். அதில் உடல குரோமோசோம்கள் 44, பால் குரோமோசோம்கள் அல்லது இன குரோமோசோம்கள் 2. ஆணாக இருந்தால் எக்ஸ் ஒய், பெண்ணாக இருந்தால் எக்ஸ் எக்ஸ். தென் வென் லேர்ன்டு மெட்டீரியல் இஸ் ரீப்ரொடியூஸ்டு வித்தவுட் த மேனிப்புலேஷன் இட்ஸ் கால்டு. கற்றவற்றை எத்தகைய மாற்றமின்றி மீண்டும் அப்படியே வெளிப்படுத்துவது
ஆப்ஷன் ஏ ஹோல் மெமரி முழு நினைவு, பி ரோட் மெமரி குருட்டு மனப்பாடம், சி சரியான நினைவு, பர்ஃபெக்ட் மெமரி, டியில் இம்மீடியட் மெமரி உடனடி நினைவு. சரியான ஆன்சர் பி குருட்டு மனப்பாடம், ரோட் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது சரியான நினைவு என்பது விவிட் மெமரி, பல ஆண்டுகளாக கற்றதை அப்படியே வெளிப்படுத்துவோம், அதுதான் சரியான நினைவு, பர்ஃபெக்ட் மெமரி ஆர் விவிட் மெமரி. தென் இம்மீடியட் மெமரின்றது ஷார்ட் டேர்ம் மெமரி, அதர்வைஸ் கால்ட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் மெமரி, குறுகிய கால நினைவு, சில நொடிகள் மட்டும் நம் நினைவில் தங்கி காலத்தால் மறந்து போகக்கூடிய நினைவு, ஷார்ட் டேர்ம் மெமரி, இம்மீடியட் மெமரி. தென் non-verbal test of intelligence is suitable for ஆப்ஷன் நுண்ணறிவின் சொற்சாரா சோதனை யாருக்கு ஏற்றது? ஆப்ஷன் ஏ டெஃப் அண்ட் டம், பி இல்லிட்ரேட், சி யங் சில்ட்ரன், டி ஆல் ஆஃப் தம். காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாதவர்கள், பி படிப்பறிவில்லாதவர்கள், சி சிறு குழந்தைகள், இவர்கள் அனைவரும். சரியான விடை என்னென்னா இவர்கள் அனைவரும். சில சமயங்களில் எக்ஸாக்டாக காது கேளாதோருக்கும் வாய் பேசாதவர்கள், அதே மாதிரி படிப்பறிவு இல்லாதவர்கள், சிறு குழந்தைகளுக்கு அந்த சோதனையுடைய பெயர் என்னென்னா தி பின்டர் பேட்டர்ன்ஸ் ஸ்கேல், தி பின்டர் பேட்டர்சன் ஸ்கேல். தென் when the book theory of motivation is written by, தியரி ஆஃப் மோட்டிவேஷன் என்ற நூலை எழுதியவர்? ஆப்ஷன் ஏ மேட்சன், பி மாஸ்லோ, சி முர்ரே, டி ஹல். சரியான ஆப்ஷனு பி மாஸ்லோ. மாஸ்லோ தான் தேவை படிநிலை கோட்பாடு 5 இருப்பதை தியரி ஆஃப் மோட்டிவேஷனில் குறிப்பிட்டிருந்தார். தென் Wechsler developed an intelligent test for children in the year. வெஸ்லர் குழந்தைகளுக்கான நுண்ணறிவு சோதனை நடத்திய ஆண்டு 1939, 1949, 1955, 1956. சரியான ஆன்சர் 1949. இது 6லிருந்து 16 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு 1949ஆம் ஆண்டு வேக்ஸ்லர் உருவாக்கினார். இதுவே 1955 என்பது முதியோருக்கான நுண்ணறிவு சோதனையை உருவாக்கினார். 1956, 1939 கிடையாது. அடுத்து 1967 வேக்ஸ்லர் ப்ரீ பிரைமரி, பிரைமரி ஸ்கேல் ஆஃப் இன்டெலிஜென்ஸை உருவாக்கினார். ஷார்ட்டாக WPPSI என்று குறிப்பிடுவோம்.